வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய எது சிறந்த நிறுவனம், கமாடிட்டி மற்றும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் யார் சிறந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் கால்ஸ், அது இல்லாமல் அதிகப்படியான எக்ஸ்போசர், இது அனைத்தும் கொண்ட கம்பெனியில் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்னு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனடியாக ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எங்கள் டீமும் உடனடியாக உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அனைத்து உதவிகளையும் செய்வாங்க. 15th ஃப்ரைடே டாக்டர் ரெட்டி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி போட்டிருக்கு 2660. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வீக் தான், ஆனால் அது வந்து டச் பண்ண லோ பார்த்தீங்கன்னா 1872.95. டெக்னிக்கலாக இந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு ஃபண்டமெண்டல் பிக் நியூஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ வந்து டெக்னிக்கலாக சார்ட் அப்சர்வேஷன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் 10:10 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆனது, ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 2580. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 1872.95 வந்திருக்கு. பேரலலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் இட் ஹாஸ் ரெக்கார்ட் சம் 50% பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 2156 ஓப்பன் ஆகி 2410.20 வரைக்கும் போயிருக்கு ஹை. இப்போ அடுத்து இது வந்து எதை பேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்தது, அது என்ன ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். டாக்டர் ரெட்டி ஓவரால் 30% ஃபால், ஃபண்டமெண்டலாக எதனால் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஃபால் இன் டாக்டர் ரெட்டிஸ். எவ்வளோ லோ வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இட் ஹாஸ் கேம் டவுன் டு 1872 வரைக்கும் வந்திருக்கு. திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் 17 வருஷத்தில். டாக்டர் ரெட்டி ஃபால் வந்து நிஃப்டி ஃபார்மாவையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபால்னால நிஃப்டி ஃபார்மா வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எதனால், இது டெக்னிக்கலாகவா இல்லை ஃபண்டமெண்டலாகவா அப்படிங்கிற கொஸ்டின் தான் முன்னாடியே நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இது வந்து ஃபண்டமெண்டல் தான் கண்டிப்பாக. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸோட ஹைதராபாத் பிளான்ட் 3 அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு அப்சர்வேஷன் யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரெகுலேட்டரால் நடத்தப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் மூலியமாக ஃபார்ம் 483 ஆஃப் 11 அப்படிங்கிறது பிரகாரம் ஒரு யூஎஸ் ரெகுலேட்டர்னால பண்ண ஒரு அப்சர்வேஷன், ரிப்பீட்டட் 4 அப்சர்வேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு லா வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் 30% ஃபால் ஆனாலும் சடன் ரெக்கவர் கிடைச்சது இந்த வேரியஸ் ரிவ்யூனால். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபண்டமெண்டல் நியூஸ்னால ஏற்பட்ட தி சேம் இம்பேக்ட் ஹஸ் பீன் ட்ரைவன் இன் பிஎஸ்சி ஆல்சோ. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலையும் தி சேம் எஃபெக்ட் ஹஸ் பீன் ட்ரைவ். பார்த்தீங்கன்னா 2650.10லேருந்து 2556.90 வரைக்கும் உங்களுக்கு டவுன்ஃபால் இருந்திருக்கு. இன் திஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ரெக்குவயர்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான தகவலை பெற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் மார்க்கெட் அப்டேட் உங்களை தேடி வரும். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.